நந்தகுமார் சார், உங்களிடம் நிகழ்ச்சி தொடங்குறேன். நேரடியாக நம்ம விவாதத்துக்குள்ளே போகலாம். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் உரிமை பறிக்க பாஜக திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஆளுநர் மூலமாக இடையூறு ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தொடர்ச்சியான குற்றச்சாட்டு, மெட்ரோ திட்டம் நிராகரிப்பு அப்படிங்கிறது திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இப்போ நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நிராகரித்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு, தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் தமிழக அரசு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திட்டமிட்டு தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது, புறக்கணிக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இதுல அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல பெரிய அளவுக்கு அரசியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்க தலைப்பே அரசியலா ஆதாரமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நம்ம ஆதாரமா அப்படின்னு பார்க்கும்போது ஆதாரங்கள் நமக்கு சொல்லக்கூடியது வேறு தகவல்கள். இப்போ உதாரணத்துக்கு மெட்ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தினுடைய ஒரு அரசியலாக்கப்பட்டது கோயம்புத்தூர் அண்ட் மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். ரெண்டுமே 11,000 கோடி ப்ராஜெக்ட். இதுல 14ஆம் தேதி தெளிவா அண்டர் செக்ரட்டரி லெட்டர் எழுதுறாங்க தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு. அதுல தெளிவா ஒரு 7 காரணங்களை கோடிட்டு காமிக்கிறாங்க. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, மெட்ரோ ரயில் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. 2017ல ஆல் இண்டியா லெவலுக்கு எந்த அடிப்படையில மெட்ரோவை அப்ரூவ் பண்றதுங்கிறது. ஓகே. சோ அதுல அவங்க பார்க்கும்போது இப்ப கோயம்புத்தூர்ல அவங்க அனலைஸ் பண்ணும்போது, அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் மெட்ரோ ரயில் சிஸ்டம், ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ரோட் சிஸ்டம், இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, அவங்க கொடுத்தக்கூடிய டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்ப ரோடுல போகும்போது சராசரியா 30 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துல போறாங்க. இது மெட்ரோக்கு மாறினாங்கன்னா 34 கிலோமீட்டர் பர் அவருக்கு இந்த ஸ்பீடு மெட்ரோ ஸ்பீடு இருக்குது ஆவரேஜா. அப்போ அதுல இன்னொன்னு என்ன பாக்குறாங்கன்னா, கார்ல எவ்வளவு தூரம் போறாங்க, பைக்ல டூ வீலர்ல எவ்வளவு தூரம் போறாங்க, பஸ்ல எவ்வளவு தூரம் போறாங்க, மினி பஸ்ல ஒவ்வொரு நபரும் சராசரியா எவ்வளவு தூரம் போறாங்கன்னு கணக்கிட்டு பார்க்கும்போது, இந்த மெட்ரோ ரயில்ல போறதுக்கும் அவங்க தற்போது போய்கிட்டு இருக்கக்கூடிய டிராவல்ல பாக்குறதுக்கும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷம் தான் ஒரு அந்த பயனாளிகளுக்கு, போக்குவரத்து பயனாளிகளுக்கு நேரம் மிச்சமாகும். 2 to 3 நிமிஷம் தான் மிச்சமாகுது. அதனால இந்த டிராபிக் ரோட் டிராபிக்கை விட இந்த மெட்ரோ டிராபிக் பெரிய அளவுக்கு மக்கள் மெட்ரோக்கு மாறுறதுக்கு ஏதுவா இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அவங்க போகக்கூடிய நெட்வொர்க்ல எவ்வளவு தூரம், இப்ப கோயம்புத்தூர்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்கிறது 34 கிலோமீட்டர். அவங்க டிபிஆர்ல என்ன சொல்றாங்கன்னா, சராசரியா 5.9 லட்சம் மக்கள் பயணிப்பாங்க அப்படின்றாங்க. இப்ப இத உதாரணத்துக்கு அவங்க சென்னையினுடைய மெட்ரோ ஃபேஸ் 1 எடுத்து அனலைஸ் பண்ணும்போது, இந்த பிப்ரவரி 2025ல சென்னையினுடைய பாப்புலேஷன் உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். இது 55 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மெட்ரோ. அப்ப இதுலயே பிப்ரவரி 2025 கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா 4 லட்சம் பேர் தான் ஆவரேஜ் ரைடர்ஷிப்பே அந்த இதுல. அப்ப இவங்க கோயம்புத்தூர்ல 5.9 லட்சம் மக்கள் இதுல பயணிப்பாங்கன்னு சொல்றது முற்றிலும் பெரிய அளவுக்கு இவங்க அந்த நம்பரை கூடுதலா காமிச்சிருக்காங்க. அப்ப இது இந்த அளவுக்கு வராது சென்னையை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது அந்த மெட்ரோ ரயில் பாலிசி என்ன சொல்லுதுன்னாக்கா, அந்த மெட்ரோ ரயில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா மினிமம் 2011 சென்சஸ் பிரகாரம் எந்த இடத்துல நீங்க மெட்ரோ கொண்டு வரீங்களோ அந்த பகுதியில 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். எதுக்காகனா இந்த எண்ணிக்கைகள் அப்பதான் ஆவரேஜ் ரைடர்ஷிப் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அடுத்தது இந்த ரோடு இருக்கு இல்லீங்களா, இந்த ரோட்ல பார்க்கும்போது அந்த ரோட்டுக்கு மேலதான் எலிவேட்டட் மெட்ரோ செட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரயில்வே பாலிசி என்ன சொல்லுதுன்னா, மினிமம் 22 மீட்டர் ROW இருக்கணும்ன்றாங்க. ROWனா என்னன்னா ரைட் ஆஃப் வே. அதாவது ரோடு மட்டும் இல்லாம அந்த ரோட்டுக்கு பக்கவாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஷோல்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஒட்டுமொத்த நீளத்தையும் சேர்த்துதான் அது ரைட் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க. அந்த ROW 22 மீட்டர் இருந்தா தான் நீங்க எலிவேட்டட் மெட்ரோ அமைக்க முடியும். ஆனா இந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்க்கும்போது 79% அந்த ரோடு நெட்வொர்க் இந்த எந்த ரூட்ல கொடுத்திருக்காங்களோ அது பூராமே 20 மீட்டருக்கு குறைவா இருக்கு. இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா 8 to 15 மீட்டருக்கு தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு 22 மீட்டர் வேணுங்கும் போது பக்கவாட்டுல இருக்கக்கூடிய கட்டடங்களை எல்லாம் நீங்க நிலம் கையகப்படுத்தணும். அந்த கட்டடங்கள் எல்லாம் இடிக்கும் போது ஏகப்பட்ட காசு எஸ்கலேட் ஆகும். அப்ப இந்த காசு ரொம்ப இன்டென்சிவ் காஸ்டா மாறிடும். இது லாங் டேர்முக்கு இப்ப இருக்கிறதுல யூஸ் ஆகாது. அடுத்தது இவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த கடைசி லெட்டர் தமிழகத்திலிருந்து நவம்பர் 2024 அனுப்புறாங்க.
ஆனா அவங்க சொல்றது வந்து இந்த 3 வருஷத்துல நாங்க முடிச்சிருவோம். 2024-25 இருந்து 26-27 3 வருஷத்துக்குள்ளார நாங்க இந்த மெட்ரோ பாலிசி இந்த ப்ராஜெக்ட முடிச்சிருவோன்றாங்க. which is highly impracticalனு சொல்றாங்க. 3 வருஷத்துல இத முடிக்க முடியாது. அதோட வந்து இவங்க இந்த பினான்சியல் டீடைல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது EIRனு சொல்லுவோம், எக்கனாமிக்கல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், பினான்சியல் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அது வந்து பாத்தீங்கன்னா EIR வந்து 21.85%, FIRR வந்து 8.45% கொடுக்குறாங்க. மெட்ரோ பாலிசி பிரகாரம் என்னன்னா, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருக்கு பாருங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடையும் சேர்த்தி 30 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நாங்க 3 வருஷம், அதுக்கு மேல நாங்க 30 வருஷம் சொல்லி 33 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அது வந்து ரயில்வே மெட்ரோ பாலிசி பிரகாரம் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இப்ப இவங்க 3ன்னு சொல்றதே 2024-25 இருந்து இப்ப நம்ம ஆல்ரெடி இருக்கிறது 25-26. அப்போ இந்த கேஷ் ஃப்ளோவே வந்து உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியாத கேஷ் ஃப்ளோ. அப்போ வந்து என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் சப்மிஷனே வந்து ரொம்ப ஒரு அவங்க ஏன்னா அந்த பாலிசியை வச்சு மக்கள் தொகை அப்படிங்கறதும் ஒரு மிக முக்கியமான பாயிண்டா பார்க்கப்படுது. ஆனா பிரதமர் நரேந்திர மோடியே சொல்லியிருக்காரு, கோவைங்கிறது தென்னிந்தியாவுடைய தொழில் முனைவோருடைய ஆற்றலின் சக்தி பீடம், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான பங்களிப்பை கோவை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மாநில அரசுக்கு தெரியாதா எந்த மாவட்டத்துக்கு என்ன வேணும், இங்க மெட்ரோ வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு மாநில அரசுக்கு தெரியாதா? மக்கள் தொகை அப்படின்னு ஒரு காரணமாக சொல்லப்பட்டா இதை விட குறைந்த மக்கள் தொகை கொண்ட பல நகரங்களுக்கு மெட்ரோ கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க இல்லையா? இல்ல, இது நான் அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த 7 புள்ளி விவரங்களையும் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. இது வெறும் பாப்புலேஷன் மட்டும் அடிப்படை கிடையாது. ROW இருக்கு, ரேட் ஆஃப் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ரோட் டிராபிக் வெர்சஸ் மெட்ரோ டிராபிக் இருக்கு. இது எல்லாமே வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த எலிவேட்டட் நீங்க சைடுல இருக்கக்கூடிய பக்கவாட்டெல்லாம் 79% அந்த ரோட் நெட்வொர்க்ல இடம் பத்தாது. 22 மீட்டர் மினிமம் வேணும் உங்களுக்கு எலிவேட்டட் மெட்ரோக்கு. அப்ப ஏகப்பட்ட இவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்கக்கூடிய 16,000 கோடியில முடியாது. அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி வந்து இவங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கிறது 24-25 இருந்து 26-27. ஆல்ரெடி இதுல 1.5 வருஷம் ஏற்கனவே கடந்து போயிட்டோம். அப்ப இவங்க ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் 33 வருஷத்துக்கு பண்றாங்க. ஆனா இது வந்து இன்னும் அதிகமா போகும். ஆனா ரயில்வே பாலிசி பிரகாரம் நீங்க 30 வருஷம் தான், அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எவ்வளவோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடையும் சேர்த்தி தான் 30 வருஷத்துக்கு நீங்க கேஷ் ஃப்ளோ வந்து ப்ரொபோஸ் பண்ணணும். அப்ப மதுரைக்கும் இதே மாதிரி தான் வந்து பார்க்கும்போது மதுரையிலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, BRTS துரிதமான பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நீங்க பண்ணிக்கலாம். மெட்ரோ வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு காசு போட்டு பண்றதுக்கு வந்து அதுல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இப்ப தமிழ்நாடு வந்து இப்ப நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணும்னு கேட்கிற உரிமை நமக்கு இருக்குது. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா என்னன்னா எங்க பிரச்சனை வருதுன்னா, நீங்களும் 50% காசை போடுங்கன்னு கேட்கிறோம் நம்ம. இப்போ 11,000 நிதி பகிர்வு மெட்ரோ பொறுத்துக்கு வரும் சார். இப்போ 100 விழுக்காடு இருக்கு அப்படின்னா 35 விழுக்காடு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் டேட்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீதம் இருக்கக்கூடியதுல கூட 50 விழுக்காடு கடனாக பெறப்படுது, மீதம் இருக்கக்கூடிய 15 விழுக்காடு தான் மத்திய அரசு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப இந்த அளவுக்கு ஒரு நிதி கொடுக்கக்கூடிய ஒரு அரசு நாம தமிழ்நாடு அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது நாம கேட்கக்கூடிய கோரிக்கை நிறைவேற்றல என்ன அவங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? இல்ல, இது அவங்களுடைய நவம்பர் 14 லெட்டர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே அவங்க கொடுத்திருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து 50:50 ப்ராஜெக்ட். யாரு இப்போ நீங்க சொல்ற அடிப்படை பார்க்கும்போது அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த 2 நகரங்களும் கிடையாது, அதனால மெட்ரோக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. திருமதி வானதி சீனிவாசன் சொல்றாங்க 2026 NDA ஆட்சி அமைந்த உடனடியாக திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு நாங்க மெட்ரோ கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க பிரச்சனை முதலமைச்சர் யாருங்கிறதானா? அப்ப அவங்களால கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி பார்வை பார்த்தாங்கன்னா அது வந்து குறுகிய பார்வை. அது வானதி சீனிவாசன் சொன்னாங்கனால அதை நம்ம கண்டிக்க வேண்டியது. நமக்கு வந்து மாநிலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவணும். நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தவறான டேட்டாக்கள் கொடுத்திருக்காங்க, இது மாநில அரசு தான் காரணம், மெட்ரோ திட்ட நிராகரிப்புக்கு மாநில அரசு தான் காரணம், சரியான டேட்டா கொடுக்கலன்றாரு. ஆமா, அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ. அப்ப நான் சொன்னதுல பூராமே உங்களுக்கு எவ்வளவு டேட்டாஸ் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. இதுல இத்தனை டேட்டாவையும் அவங்க வந்து லெட்டர்ல வந்து அவங்க கேப்சர் பண்றாங்க, ரிஜெக்ஷன் லெட்டர்ல. அப்ப இதையெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா, இப்ப மாநில அரசாங்கம் வந்து இதை பூரா சரி செய்யணும். ஏன்னா நீங்க டிஆர்னு சப்மிட் பண்ணும்போது அந்த அங்க ஏன்னா இப்ப நம்ம 22,000 கோடிக்கு நீங்க 2 சிட்டிக்கும் பண்ணும்போது 11,000 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்கும். அப்போ அந்த 11,000 கோடி ரூபாய்க்கு அப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு பெரிய பாடி வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம என்ன வேணும்னு கேட்கறது வேற, எனக்கு நிறைய வேணும். ஆனா நம்ம கேட்கறது கரெக்டா இருந்தா கேட்கறோமான்னு அவங்க வந்து எக்ஸாமின் பண்றாங்க, எவாலுவேட் பண்றாங்க. அப்ப அடுத்தடுத்து பண்ணணும் அவங்க. அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஆளுநர் மூலமாக இடையூறு ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து
இந்தியாவில் பாஜக ஆளாத மாநிலங்கள் மூலம் ஆளுநர் மூலமாக இடையூறு ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது. இப்போ அந்த நெல் ஈரப்பத கொள்முதல் அந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணு கேட்டாங்க, அதுவும் ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் சார், பேசுவோம். சுருக்கமாக சார், ரொம்ப சுருக்கமாக, நமக்கு நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லா மாநிலங்களும் கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம் கொடுக்கிறது, எந்த பாரபட்சம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, இதுல வந்து ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகளை பொறுத்தும் இந்த நிதியை வந்து அலோகேட் பண்றது மாறும். இது பாரதிய ஜனதா திமுக ஆட்சியின் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் போது இருந்த இங்க மாநில ஆட்சியை பொறுத்தும் ஒவ்வொரு மாநிலத்தையுமே நம்ம இதை பார்த்திருக்கோம். பாகுபாடு கட்டாயமா இருக்கு. நான் சொல்றது பாரதிய ஜனதாக்கு மட்டும் அந்த பாகுபாடு இல்ல, அனைத்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும். அதனாலதான் வந்து பாஜக நிச்சயமா பாகுபாடு பாக்குறாங்க, பாப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்துக்குமே அரசியல் ரீதியா வந்து நீங்க எதிர்த்து மத்திய அரசாங்கத்துக்கூட போட்டி போடும்போது அவங்களும் அரசியல் ரீதியா ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகணும்னு பாப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த டிபிஆர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னாங்க. டிபிஆர் ரிஜெக்ட் எல்லாம் ஆகல, டிபிஆர் வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணிருக்காங்கன்னாக்கா திருப்பி வந்து அதை நீங்க ரீசப்மிட் பண்ணலாம். அதனால வந்து இத மாநில அரசாங்கம் வந்து இதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்றதும் ஒரு அரசியல் ரீதியான பார்வைதானே ஒழிய நியாயமான அணுகுமுறை இல்ல. அடுத்தது ரஜினி சொன்னாரு, இன்னைக்கு வந்தே பாரத் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமா கொடுக்கலன்னு. அது தவறான கருத்து. டெல்லிக்கு 10 வந்தே பாரத். டெல்லி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. பட் மாநிலங்கள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா இந்த மாநிலங்கள் தான் 8 வந்தே பாரத் நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்தது இப்ப எஸ்எஸ்ஆருங்கிறதுக்கும் எஸ்ஐஆருங்கிறதுக்கும் ரஜினி வந்து சரியா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. 2002 நடந்ததும் எஸ்ஐஆர் தான், எஸ்எஸ்ஆர் இல்ல. இது வரைக்கும் 8 தடவை எஸ்ஐஆர் நடந்திருக்கு. இப்ப நடக்க போறது 9வது முறை எஸ்ஐஆர். அப்ப இந்த எஸ்எஸ்ஆர்ங்கிறது வந்து இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல பட்டி டிங்கரிங் பாக்குறது. எஸ்ஐஆர்ங்கிறது முழுசாவே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்றது. அப்போ இந்த எஸ்ஐஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் உண்டானதை பார்க்கணும். அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னாக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் நலன் சார்ந்து வைக்கணுமே ஒழிய ஒரு மாநில அரசாங்கம் அவங்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு ஸ்கோர் பண்றதுக்காக மத்திய அரசாங்கத்தை சாடுறதும், மத்திய அரசாங்கம் அவங்களுடைய பொலிட்டிக்கலுக்கு ஸ்கோர் பண்றதுக்காக மாநில அரசாங்கத்துக்கு சாடும் போது என்ன ஆகும்னா, இது மத்திய மாநில அரசுகளுக்கு மோதல் போக்கா மாறும் போது இதுக்கு பாதிக்கப்படுறது என்னன்னா வந்து தமிழக மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இது மக்கள் நலன் சார்ந்த அரசியல் நீங்க எல்லாம் பண்ணுங்க, அது தனி டிபார்ட்மெண்ட். அது வடிவேல் சொல்ற மாதிரி